பிரைஸ் லார்ட். என் பெயர் ஜோசப் பெஸ்டி. என்னுடைய மனைவி பெயர் ஷீலா. 1987 மே மாதம் 18 திருமணம் நடந்தது. கல்யாணம் ஆகிட்டு எனக்கு அருமையாக இருந்தோம். ஆனாலும் அந்த குழந்தை இல்லைன்ற ஒரு குறை எனக்குள்ளே வந்தது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, ஒரு குழந்தைய தத்தெடுத்துங்க அப்படின்னாங்க. நானும் என் மனைவியும் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம். 3 தடவை அபார்ஷன் ஆச்சு. நண்பர் தரப்புல நிறைய நாங்கள் அதை அனுபவிச்சோம். பார்க்குற இடமெல்லாம் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இதுதான் ரிசல்ட் வரும். சரி, ஆண்டவரை முழுமையாக நம்ம ஏற்றுக்கணும், இந்த வைத்தியம் தேவைன்னு சொல்லி 92க்கு அப்புறம் இதை நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம். அத்தை மக சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க ப்ரேயர் டவருக்கு போயிட்டு எனக்காக விண்ணப்பம் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமையில ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு மாதமும் ஐயாட்டு இல்லை பிரதர்கிட்ட வந்து எங்களுக்கு லெட்டர் வரும், நீங்கள் தைரியமாக இருங்க, வசனம் போட்டு அனுப்புவாங்க. ஒரு நம்பிக்கை வந்து ஜெபம் பண்ணுவேன். சரி, இப்படியே இருந்தால் இவங்க என்ன சொன்ன, டெஸ்ட் கொடுத்து பார்ப்போம், எனக்கு கொஞ்சம் உடம்பு மாற்றம் தெரியுதுன்னு. டிசம்பரில் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் உணர்ந்தேன். டெஸ்ட்டு கொடுத்து வந்துட்டோம். டெஸ்ட்டில் பார்த்தா பாசிட்டிவ் ரிப்போர்ட் கிடச்சி. அந்த ரிப்போர்ட் எங்களால் நம்ப முடியல. கொஞ்ச நாளில் ஆண்டவர் வந்து அந்த அருமையான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தாங்க. ஜெபம் ரெகுலராக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி என் பேரன் பிறந்த அருமையாக வளர்ந்து வரான். ஒரு சர்ச்சில் பேசினா அவங்க சும்மா டாய் கீபோர்டு வாங்கி கொடுங்க. டாய் கீபோர்டு வந்து அவன் அதில் வாசிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் கொடுக்குற கிருபை இது எங்களுக்கும் அப்பாவோட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் சிட்டில் வச்சுப்போ அவனே வர்ஷிப் பண்ணி கீபோர்டு போட்டு அவனே வர்ஷிப் நடத்துவான். இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற ப்ரேயர் டவரில் இப்போ வந்து அந்த இடத்துல அவன் வந்து போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான். சென்னையில் என்னுடைய அத்தை இருக்கிறாங்க. அவங்க ஜீசஸ் கால்ஸ் பெண்கள் கூட்டத்துக்கு போயிருக்கும்போது அவங்க இவான்சல் ஆண்டி ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அம்மா அந்த மாதத்துலேயே கன்சீவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். எனக்கு வந்து ப்ராஃபஸி சொன்ன ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நன்றி.